ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஃபன் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது செய்யறது ஈஸி, ஆனால் சுவை கூடுதலாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் காலையில் டிஃபனுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் எடுத்துக்கோங்க. இது 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 1/2 லிட்டர் கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பூண்டு கூட ஒரு 2 பல் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது இப்போ வேகிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா வறுபடணும். லைட்டாக நிறம் மாறினோடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நான் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் கட்டாயம் சேருங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொன்னிறமாக வறுபடணும். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் விட கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்துக்கூடயே ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 2யும் ஒன்றாவே சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி நல்லா சுருளை வதங்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். தனித்தனியாக வதக்க வேணாம், ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது கூட துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிகம் சேர்க்கக்கூடாது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை சேர்த்துட்டு வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக பெரட்டி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சு நம்ம இப்போ அரைக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா தயாராகிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைச்சிட்டோம். குக்கர் பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே நம்ம ஓப்பன் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. ஒரு 2 வரமிளகாய் போட்டும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். வரமிளகாய் நிறம் மாறணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இந்த டிஃபன் சாம்பார் செய்யும்போது தான் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்க்கலாம். இது காரம் கொஞ்சம் அதிகம், அதனால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தூள், தனி கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. இப்போ வதக்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அந்த மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வறுக்கும் போதே கூட நீங்கள் மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து கூட நீங்கள் வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி பேஸ்ட்டு நல்லா சேர்த்தாச்சு. இப்போது தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. அந்த பருப்பு குக்கர் வேக வச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பருப்புலாம் சேர்த்து வறுத்து அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வைங்க. அது கொதிக்கும் போது அப்புறம் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். தண்ணி தேவையான அளவு சேர்த்தாச்சு. உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா 2 நேரத்துக்கு ஒரு 5 பேருக்கு இட்லி தோசைக்கு கரெக்டாக வரும்.
காலையில் டிஃபனுக்கு வச்சுக்கலாம், நைட்டு மீதி இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உப்புலாம் நல்லா செக் பண்ணியாச்சு. இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம புளி வந்து சும்மா ரொம்ப கம்மியான அளவில், இந்த அரை நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட்டுறலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதெல்லாம் வதக்கி வறுத்து அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு 2 கொதி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். சுவையான டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. நல்லா சூடான இட்லி கூட இதை வச்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் வந்து இந்த டிஃபன் சாம்பார் செய்வாங்க. இந்த டேஸ்ட் நமக்கு வீட்டில் கிடைக்காதுன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா அதே ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.